அண்ணி. என்ன அமுதா எந்திரிச்சிட்டியா? ஆமா அண்ணி. எதுக்கு இந்த நேரத்துல எந்திரிச்ச? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டிதானே? ஆமா, சும்மா படுத்திருந்தா நல்லா இருக்கும் போங்க. மத்த நாள்ல எப்படியோ இப்ப தூங்க வேண்டிதானே? அதான் நான் இருக்கேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பேன்ல. அட என்ன அண்ணி நீங்க வேற. உனக்கு ஒரு வெங்காயமும் புரியாது போ. அந்த தம்பி எங்க தூங்குறாப்படியா? நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தாரு. சரி சரி. உனக்கு எல்லாம் சந்தோஷம் தானம்மா? எந்த குறையும் இல்லைல்ல? எனக்கு என்ன நீ குறை? ஐயோ ஐயோ, சரி விடு. ஆமா, எந்திரிச்சு வந்து பார்த்தேன், அரவிந்த காணோம். எங்க அண்ணி? காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க தாத்தாவோட கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் தான். இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஓ சரிங்க அண்ணி. அவங்க தாத்தா ஒரு நிமிஷம் கூட அவனை விடுறதில்ல. பக்கத்துல வச்சுக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. லப லப லபலன்னு ராத்திரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ சரிங்க அண்ணி. அமுதா, சோறு வச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டேன், ரசம் வச்சுட்டேன், பாயாசம் வச்சுருக்கேன், அப்பளம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்தோடனே பொரிச்சுக்கலாம். பொரியல்லாம் பண்ணிட்டேன். வேற எதுவும் செய்யணுமா? அண்ணி எதுக்கு இம்புட்டு சமைச்சு வச்சிருக்கீங்க? இல்லைம்மா, நான் வேற இன்னைக்கு ஊருக்கு போகிறேன்ல, அதான் சரி மொத்தமாக எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன்னா நீங்கள் 2 பேரும் அப்படியே எங்கிட்டாவது வெளியே கிளியே போயிட்டு வருவீங்கல்ல. வெளியே போயிட்டு வர்றதா? ஐயோ ஏன் நீங்க வேற. ஆட, இதுக்கு முன்னாடி தான் அந்த படுபாவியை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன். இனிமே இந்த தம்பியோட வெளியே போகிறது வாரதுன்னு சந்தோஷமா இரு. தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், தம்பியே வந்துட்டாரு. என்னங்கக்கா, வீட்டில் யாரையுமே காணா, எல்லாம் எங்கிட்டு போனாங்க? அவங்க 2 பேரும் கடைக்கு போயிருக்காங்கப்பா, இனிமே தான் வருவாங்க. உங்களுக்கு காப்பி ஊத்தவா? இல்லக்கா, குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. அமுதா, போய் தண்ணி எடுத்து வையே, அவர் குளிக்கட்டும். ஐயோ, எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு, நானே போய் எடுத்து ஊத்திக்குவேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? கட்டின பொண்டாட்டி தான் புருஷனுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும், வைக்கணும். போ, அதெல்லாம் போய் எடுத்து கொடு. ஐயோ, எதுக்கு அவங்கள சிரமப்படுத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அட நீ போ அமுதா. அட நீங்க இருங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். அட அமுதா நீ போ, அதை தம்பி அப்படித்தான் சொல்லும். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை வந்து சேர்ந்ததோ. எதுக்குக்கா அவங்கள போய் சிரமப்படுத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, நீங்க போங்க தம்பி போங்க. ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இனி உமாவோட வாழ்க்கை தான், அதுவும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அது போதும். அவர் வேற இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன்னாரு. அந்த மனுஷன் நான் இல்லாமல் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டார். இன்னைக்கு நான் இல்லாமல் ஊருக்கு அவர் கிளம்புறாருன்னு நினைக்கும் போது அம்பிட்டு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, குடும்பத்துக்காக எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு தானே ஆகணும். எப்படியோ என் புருஷன் மாதிரியே அமுதாவுக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. ஏப்பா, எதுக்கு போற நேரத்துல அழுதுகிட்டு இருக்க? அழாத. இல்லடா, உன்னை எங்கேயுமே விட்டதில்லைல்ல. முத தடவை இப்படி வேலைக்குன்னு போறியா, சங்கடமா இருக்குடா. இங்க பாருமா, அழாத. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே. நீ அழக்கூடாது, சரியா? சந்தோஷமாயிரு. நான் அப்பப்போ ஃபோன் பண்றேன், சம்பளம் வாங்கினோடனே போட்டு விடுறேன். தேவையானதை வாங்கிக்கோங்க. கடை யாராவது கேட்டு வந்தா அதை உன்னோட கட்டுங்க. பிள்ளைய பாத்துக்கம்மா. நான் வாரேன்னு ஒரே அழுக. என்னடா பண்றது, இங்க கூட்டிட்டு வந்தா ஒரே அழுகுவா. நானும் அப்பாவோட போறேன்னு. அது உனக்கு கஷ்டமா இருக்கணும் தான் வீட்டிலே விட்டு வந்தேன். வீட்டில் சண்டை கிண்டை போட்டுக்காதீங்கம்மா, சரியா? உமாவை இது அது இதுன்னு எதுவும் சொல்லிவிடாதீங்க. உமாவை நல்லபடியாக பார்த்துக்குங்கம்மா. பாத்துக்கிறேன்ப்பா, நீயும் உடம்ப பாத்துக்க. ராணி கூட உங்களுக்கு துணையா இருக்கட்டுமா? நான் கூட வேலைக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், சரியா? சரிப்பா. அப்புறம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு கறி எது எடுத்து ஆக்கி கொடுங்க, சரியா? காசு 5000 ரூபாய் ராணிக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கிட்ட வாங்கி எல்லாம் தேவையானதை பார்த்து செஞ்சு கொடுங்க. நீங்களும் எதுவும் இல்லைன்னு சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, சரியா? என்னை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாமல் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்னு உடம்பு செல்லாமல் இருந்தும் ஆயிடும், சரியா? உடம்ப பார்த்துக்கணும். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உமா அந்த தம்பி அவங்க வீட்டில் பேசிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி இன்னைக்கு என்ன எதுன்னு கேட்டுட்டு சொல்லுங்க. சரிப்பா. அத்தை, நீங்கள் அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மச்சானா நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம், சரியா? நீங்கள் அலறதுனால இப்போ அவரும் அழுகுறாரு. இப்படி நல்ல விஷயத்துக்காக போகும்போது அழுக வச்சு அனுப்புனா நல்லாவா இருக்கு? அழாதீங்க. அதான் நானும் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், பையனை விடுறதுக்கு மனசு இல்ல. போங்க. முத தடவை பிள்ளைங்க வெளியூருக்கு வேலைக்கு போகும்போது சங்கட்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிரும் சம்மந்தி. விடுங்க அழாதீங்க.
சரிங்க சம்பந்தி. நல்லா பார்த்துக்குங்க. நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி பசிக்குதுன்னு கூட வாயை திறந்து அவன் கேட்க மாட்டான். அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சம்பந்தி. மருமவளுக்கு அப்பப்ப போன் போட்டு பேசிக்கடா தம்பி. பாவ அவ. சரியா? நான் பாத்துக்கிறேம்மா. பஸ் வந்துருச்சியா? பஸ் வந்துருச்சுப்பா. சரிங்க சம்மந்தி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு கூப்பிடுறேங்க. அத்தை போயிட்டு வரோங்க அத்தை. பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா. பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா உடம்பு பாத்துக்க. நேரத்துக்கு சாப்பிடு, மாத்திரை எது போட்டுக்க. நான் போய் காசு அனுப்பி விடுறேன், வாரேன். சாமி, சாமி, யார எந்திரி. சாமி, டேய் சாமி எந்திரி. ஏமா எதுக்குமா இந்த நேரத்துல எழுப்புறீங்க? இந்த நேரத்துல எழுப்பாம வேற எந்த நேரத்துல எழுப்புவாங்க? மணி 8 ஆயி போச்சு. எந்திரி முதல்ல. அம்மா ராத்திரி தூங்குனதே லேட்டுமா, அப்புறம் எந்திரிக்கிறேம்மா. இங்க பாரு, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. ஊருக்கா? என்னம்மா? இங்க பாரு, காலகத்துல அவளுக்கு வந்து இங்க கல்யாண பேச்சு பேசுறேன்னு வருவாளுங்க. அப்புறம் நான் நல்ல மானவரியா பேசி போடுவேன். ஒழுங்கு மரியாதை நீ கிளம்பு ஊருக்கு. அம்மா என்னால போக முடியாதுமா. என்ன போக முடியாது நோ முடியாதுன்னு அடிச்சு போடுவேன் பாத்துக்க. முதல்ல கிளம்புடா முதல்ல. மா ஏமா இப்படி பண்றீங்க? இங்க பாரு, என் கோபத்தை கிண்டாத. முதல்ல கிளம்பு. கிளம்புன்னு. இல்லம்மா நான் நிஜமா போக மாட்டேம்மா. ஓஹோ, அப்ப அந்த அளவுக்கு வீராப்பு. உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானமா என் உடம்புலயும் ஓடுது. உங்களுக்கு இருக்கிற வீராப்பு எனக்கும் இருக்காமையா போயிடும். அரைச்சு தொலைச்சு கட்டி போடுவேன் பாத்துக்க. பெத்த தாய் கிட்ட என்ன வார்த்தை பேசுற நீ? இத்தனை நாள் புள்ள பூச்சி கணக்கு என்ன பார்த்தாலே பயந்து ஒடுங்கி போய் கிடக்குற பையன் இன்னைக்கு என் முன்னாடி இம்புட்டா? காதல என்ன கண்ணை மறைக்குதா? அம்மா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த கண்டராதிக்கு தான்டா, இந்த கருமத்துக்கு தான் உன்னை இந்த ஊர் பக்கமே விடாம அங்கேயே வச்சிருந்தேன். இப்ப தெரியுதா எந்த லட்சணம்னு? ஒழுங்கு மரியாதை நீ கிளம்பு. கிளம்புன்னு இல்லன்னு வையே மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். வெளியே போயிட்டு வரதுக்குள்ள நீ கிளம்பி போயிட்டே வரணும். என்ன வேணாலும் பண்ணுங்கம்மா, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் இந்த கல்யாணத்தை பண்ணி தான் தீர்வேன் உங்க சம்மதத்தோட. அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது. செல்வி, செல்விமா. அண்ணன் ஊருக்கு கிளம்பிருச்சாமா? எல்லாத்தையும் பஸ் ஏற்றி விட்டுட்டாமா வந்தேன். அண்ணன் என்னம்மா சொன்னுச்சு? என்ன சொல்லுவான், அவனுக்கு போறதுக்கு மனசே இல்லை. அழுதுகிட்டே பயம் போனான். சங்கட்டமா இருக்கு. இந்த சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வாரேம்மா, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். ஓ சரிம்மா. பாவம்மா, கம்முன்னு இங்கேயே ஏதாவது ஒரு வேலை வெட்டியே பார்க்கலாம். அதை விட்டுட்டு அம்பிட்டு தூரம் நினச்சோன்னே போக முடியுமா, வர முடியுமா? இங்கிட்ட ஏதோ வேலை செஞ்சால் கூட அண்ணன் ராத்திரி வீடு வந்துடும். அம்பிட்டு தூரத்துக்கு எதுக்குமா? என்னடி பண்ணுறது? உன்னையும் கரை சேர்க்கணும், அந்த குட்டியையும் கரை சேர்க்கணும். இங்கே இருந்து சம்பாரித்து என்ன 15 மிச்சம் பண்ண முடிஞ்சுது? கல்யாணத்துக்கு அம்பிட்டு கடன் உடனே வாங்கி வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் கட்ட வேணாமா? அவன் இங்கே இருந்தால் ஒரு வேலைக்கு நம்மளை போகவும் விட மாட்டான், ஒன்றும் விட மாட்டான். அவன் ஒருத்தங்க இதே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா காலத்துக்கும்? நம்மளும் ஏதோ 15 சம்பாரிச்சா தானே. அந்த தம்பியும் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி வந்து சொன்னால் அவங்க வேற கல்யாணத்துக்கு எம்பிட்டு நகை நட்டி எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியல. அதனால் அதையும் என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் நகை போடணும்னா இப்போ போட முடியுமா சொல்ல பார்ப்போம். அப்போ ஏன் இந்த பையன்கிட்ட சொன்னேன், நகை விலை கம்மியாக இருக்குது, 20,000 30,000 இருக்கும்போதே எடுப்போண்டான்னு. எங்கே கேட்டான், குறையும் போது எடுத்துக்கலான்னு. இன்னைக்கு குறைவனான்னு இருக்குது இப்போ. அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனால் அவங்க நகை நட்டுன்னு ஊருப்பட்டதை எதிர்பார்ப்பாங்க, ஜாமான் சட்டுன்னு. அதெல்லாம் வாங்கணும் வைக்கணும்னா இங்கே வேலை செஞ்சு ஆகுமா? அதான் சரிப்பா போயிட்டு வான்னு சொன்னேன். பாவம்மா, என்னால் தான் அண்ணனுக்கு கஷ்டமே. பார்த்துக்க, உன்னை நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கணும், உன் சந்தோஷமும் உன்னை வாழ வைக்கணும்னு உங்கள் அண்ணனும் அண்ணியும் எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு நல்லா பார்த்துக்க. அவங்கள மட்டும் என்னைக்கு கைவிட்டுறக்கூடாது, சரியா? நீ சொன்னாலும் நான் கைவிட மாட்டேம்மா. பிறந்த வீட்டில் எம்பிட்டு கஷ்டப்பட்டு உனக்கு நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதில் என்னைக்கு அந்த விசுவாசம் மனசில் இருக்கணும். நானே செத்து போயிட்டாலும் உன் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப பாவம். அவங்கள நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கணும். நீ அதெல்லாம் சொல்லணுமா? அதெல்லாம் என் அண்ணன் அண்ணியும் நான் நல்லா பார்த்துப்பேன். வேற வீட்டு பொண்ணு தான் உங்கள் அண்ணி. ஆனால் குடும்பத்தை எடுத்து நடத்துறது வைக்கிறதுல உன் அண்ணியை அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், சரியா? இதுக்கு முன்னாடி தான் பொறுப்பு இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு கிடந்தேன். இனி பொறுப்போட வீட்டில் இருந்து வேலை வெட்டியை கற்றுக்கணும், ஒழுங்காக நடந்துக்கணும்.
ஏன்னா தங்கெல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. அவ ஊரையே அடிச்சு உலகில போடுவா. பெரிய பெரிய ஊர் தலைவர்களே அவகிட்ட பேசுறதுல பயந்துக்குவாங்க. அப்படி பேசுறவகிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது. நீதான் உன் நல்ல குணத்தால அவங்கள மாத்தணும். உன் பேச்ச கேட்குற மாதிரி அவங்கள நடத்தி வச்சுக்கணும். ம் சரிம்மா. தம்பிக்கு ஃபோன் போட்டு எதுவும் பாரு. இன்ன வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நேற்று ராத்திரியும் வரல. ஃபோன் போட்டு கேளுவான் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு. ம் சரிம்மா, அப்புறம் கூப்பிட்றேன். பிசாசு பிசாசு புள்ளையா நீங்களாம்? மனுஷன் தூங்கிட்டு இருக்க தெரியல, பாலை தூக்கி வாயில போடுற. எப்படி தெரியாம படும்? அது எப்படி தெரியாம படும்? வார்த்தை வரி சொல்லி கொடுத்தாடா அவன் நிம்மதியா தூங்குவான், அவன் தூக்கத்தை கெடுத்து விடுன்னு சொல்லி விட்டாளா? புள்ளைய பெத்து வைனா தொல்லைய பெத்து விட்டுருக்கா அங்கிட்டு. அரவிந்து அரவிந்து, ஒன்றும் இல்லைல்லப்பா, ஒன்றும் இல்லைல்ல. ஏய், என்னடி புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்க? எங்க என்ன பண்ணா? எதுக்கு போய் எட்டி உதைக்கிறீங்க? சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? இதா சின்ன புள்ள அசந்திருந்தா 10 வீட்டுக்கு வெடி வச்சுட்டு வந்துடும். இது சின்ன புள்ளையா தூங்கிட்டு இருக்க, பாலை தூக்கி வாயில போடுறான். இவன் வேணும்னு தானே போட்டிருக்கான். ஏங்க அதுக்குன்னு இப்படிதான் எட்டி உதைப்பீங்களா? அவன் ஏதோ தெரியாம போட்டிருப்பாங்க. நீங்க தான் வெளியே எங்கிட்டும் போய் விளையாடக்கூடாது வைக்கக்கூடாதுன்றீங்க. அதுதான் உள்ள விளையாடுப்பான்னு சொல்லி அந்த பால் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு போய் இப்படியே எட்டி உதைப்பீங்க? நம்ம குழந்தை இல்லையா? எட்டி உதைச்சு மண்டை கிண்ட உடஞ்சி எங்கிட்டாவது அடிபட்டிருந்தா என்ன பண்றது? நம்மள புள்ளை இழந்துகிட்டு இருக்கணும். இது புள்ளையா? சரியான தொல்லை. இதெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு போய் சாவலாம். நீங்க என்ன அப்ப மாதிரியா பேசுறீங்க? இப்படி வார்த்தையை கொட்டுறீங்க. இதெல்லாம் என் புள்ளையானே தெரியல. இவன் கலருக்கும் என் கலருக்கும் என் கால் தூசிக்கு கூட பரமாட மாட்டான். இவன் என் புள்ளையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. சீ, வாய மூடுங்க. புள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? ஒரு உலகத்துல எல்லார் வீட்லயும் தான் அப்பா இருக்காங்க. இப்படியா? எங்க அப்பா தான் இருந்தாரு. ஒரு நாள் கூட எங்களை பார்த்து தப்பா ஒரு வார்த்தை பேசினது இல்லை. ஆனா நீங்க இப்படிதான் இப்படி வாய் கூசாம இப்படி சின்ன பிள்ளைய பார்த்து பேசுறீங்கன்னு தெரியல. நீ வா சாமி வா, அம்மா நான் இருக்கேன் உனக்கு. சிச்சி அதை முதல்ல தூக்கிட்டு இது மூஞ்சல முழிச்சா கூட அந்த நாள் விளங்காது. காலங்காத்தால போய் இது மொகரக்கட்டையில முழிச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன விளங்காம தான் போகுது. சிச்சி சிச்சி சிச்சி. அமுதா அமுதா அமுதா. என்னங்க? ஏங்க, இவன் வயசுக்கு பசங்கள்லாம் எவ்வளோ ஃபேட்டா நல்லா இருக்காருங்க. கொழு கொழுன்னு பார்க்கவே அம்பிட்டு அழகா இருக்கு. இவன் இவ்வளோ வெயிட் கம்மியா இருக்கான், காத்து மாதிரி இருக்கான். ஆமாங்க, வெயிட் கம்மியா தான் இருக்கான். இந்த பையனுக்கு சத்து ஏறதுக்கு இந்த சத்து மாவு இதெல்லாம் அரைச்சு வைப்பாங்கல்ல, அது என்னன்னு சொல்லி எழுதி கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நல்ல பையன் இந்த வயசுல சாப்பிட்டு சத்தா இருந்தா தான் வருங்காலத்துல அவனுக்கு எல்லா வேலை வெட்டியும் பார்க்க முடியும், வைக்க முடியும். பொசுக்குடின்னு இருக்கிறான். இவன் வயசு பிள்ளைங்களெல்லாம் தூக்க முடியாது நம்மளால. இவனை தூக்கி தோல் மாட்டிலே வச்சுக்கலாம் போல இருக்கு. ஆத்தாடி, இது என்ன? அப்பாவோட கழுத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு இது நல்லாவா இருக்குது? தூக்கிக்கிட்டாங்க மேல. அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும், கீழே இறங்குங்க. அக்கா நீங்க வேற, உடம்பு வெயிட்டே இல்லக்கா, பொசுக்குன்னு இருக்கான் காத்து மாதிரி. இந்த குழந்தைக்கு இந்த சத்து உடம்புல சத்து ஏறதுக்கு இந்த என்னென்னமோலாம் அரைச்சு கொடுப்பாங்கல்ல, அது என்னன்னு சொல்லி எழுதி கொடுங்கக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம பழம் நட்ஸு அது இதுன்னெலாம் கொடுத்தா தான் பையன் நல்லா கொழு கொழுன்னு இருப்பான். இங்கே பாருங்க, டெய்லி 2 முட்டையை வேக வச்சு பையனுக்கு கொடுத்துருவோம். சரிங்க. அது விளையாட்டு பையன் இல்லப்பா, அதுவும் இல்லாம இப்பதானே பிள்ளைங்க வளருங்க, அதனால அப்படித்தான் ஒல்லியா இருக்குங்க. அப்புறம் போக உடம்பு வச்சுக்கும். அதுக்குன்னு காத்து மாதிரியா? இவன் வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா எனக்கு அப்படி ஊட்டி வளர்ப்பாங்க. நான்லாம் கொழு கொழுன்னு இருப்பேன், என்னையெல்லாம் தூக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவன் காத்து போல இருக்கிறான். சரிங்கப்பா சரிங்கப்பா. இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே
முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே. உப்பு வேணுங்களா சாமியோ? உப்பு உப்பு அம்மாட்ட உப்பு வேணுமான்னு கேளுங்க தங்கம். என்னடி தங்கம் உப்பா? எங்க உப்பு கொடுங்க. ஐயோ ஐயோ, நீங்க இருந்தீங்கனாலே ஐயாவுக்கு விளையாட்டு தான். நீங்க பாட்டுக்கு இப்படி தூக்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு போயிருவீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் உப்பு விளையாட்டு விளையாடணும், யானை விளையாட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு என்னை ஒரு வழி ஆக்கி போடுறான். அது சரி, உமா வந்தாச்சே, போய் என்ன இதுன்னு கேட்டீங்களா? என்ன அந்த குடும்பத்து பேச்சு இந்த இடத்துல ஈடுபடுது? போகணுமா, போகணும். அண்ணன் இன்னைக்கு தான் ஊருக்கு போறேன்னு சொன்னாப்படி, அப்புறம் தான் போகணும். சரி சரி, அப்புறம் சாமி வேற அவங்க வீட்டில் பேசி கல்யாணத்தை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படியா? அது என்ன ஏதுன்னு போய் பேசணும். அதுவும் இல்லாமல் மாமா அங்கே வேலைக்கு போயிட்டாருன்னா இனி அங்கேயும் நம்ம தான் பார்த்துக்கணும் வச்சுக்கணும். அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களான்னு தான் பயமா இருக்குது. என்ன சொல்ல போறாங்களோ. ஒன்றுக்கு 2 அண்ணனுங்க இருக்கீங்க. 2 அண்ணனுங்கனால பேசி என்னன்னு முடிக்க முடியாதா? ஏன் நீங்களும் நானும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணோம்? ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா விடாப்படியே இருந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணல? அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவாரு. நம்மளும் தான் ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணணும். ஓஹோ, அப்படியா சங்கதி? அந்த தங்கம் இவங்க குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுக்கிற ஆள். அவன் நல்ல நாள்லையே அந்த கிளி கிளிப்பா. அவள் வீட்டில் அவள் பொண்ணு எடுத்தாலும் கீழே கீழேன்னு தான் இருக்கும். அவங்க தகுதி தராதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்மந்தம் பண்ணணும். புளியங்கும்பே வேணும்னு நினைக்கிறாளுகளோ? இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.